டேய் சிவா, என்ன சொல்லுங்கண்ணா. அம்மா எங்கடா? டேய் உன்கிட்ட தான்டா கேக்குறேன், அம்மா எங்கடா? எனக்கு என்ன தெரியும், ஃபோன் பண்ணி பாரு. நேத்தே ஃபோன் பண்ணிட்டேன்டா, எடுக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை அந்த விஜய் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கு தெரிலண்ணா. ஏய் டேய், அம்மா மேல எனக்கும் பாசம் இருக்குடா. எப்படா பெத்த தாயை விட்டுற முடியும்? அம்மா எங்க இருந்தாலும் நான் பேசி வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன். ஆனா தயவு செஞ்சு இந்த உள்ள இருக்கிற ராட்சசி கிட்ட சொல்லிடாதடா ப்ளீஸ். நான் என்ன சொல்ல போறேன்? எங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போறேன். சீக்கிரம் வாங்க. நிலா ஜாலியா இருக்கு போல. அம்மா எதுக்குமா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? வீட்டுக்கு வாமா போலாம். உன நான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. டேய் சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காத. உன் பொண்டாட்டி அவ்வளோ பேச்சு பேசுவா, நான் அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு மானங்கட்ட சோறு திங்கணுமா? என்னால அங்க வர முடியாது, நீ கிளம்பு. இனிமே நான் இங்கதான் இருப்பேன். அம்மா நீ பண்றது ரொம்ப தப்புமா. நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு ஓடி போனவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை என்னையும் கேவலமா நினைப்பாங்க. லாவண்யாவோட கோபம் நியாயமானதுதான். நம்ம குடும்பம் இவ்வளவு தூரம் தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் யாரு? உன் மவ விஜய் தானே. எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? டேய் இந்த பாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. எனக்கு யாருமே வேணாம். எனக்கு என் பொண்ணு விஜயோ என் பேத்தி நிலாவும் இருந்தா போதும். ஏமா ஏன் இப்படி நன்றி இல்லாம பேசுறமா? எனக்கு நன்றி இருக்கிறதுனாலதான் என் பொண்ணு கிட்ட நான் வந்து சேர்ந்திருக்கேன். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி தாசனை இந்த உலகத்திலே நான் பார்த்தது இல்லடா. என்னது பொண்டாட்டி தாசனா? என்ன என்ன கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்க? பார் நான் சொல்றேன், மரியாதையா வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். எதுவா இருந்தாலும் அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம். வா. இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், என்னால அங்க வர முடியாது. நான் சாகுற வரைக்கும் என் பொண்ணு கூடவும் என் பேத்தி கூடவும் தான் இருப்பேன். நீ போய் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழு போ. அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்தா எங்கயாவது போய் செவுத்துல முட்டிக்கோடா. இங்க பாரு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காம முதல்ல கிளம்பு. கத்துவேன், அப்படியா கத்துவேன். ஏய் நான் இங்க கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரோட்ல நின்னு கத்துற வேலையெல்லாம் வேண்டாம். அவங்க அம்மா கிட்ட பேசணும்னா தனியா கூட்டிட்டு போய் பேச வேண்டியது தானே. எதுக்கு ஏன் வீட்டு வாசல்ல நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாத்தியா இவெல்லாம் என்ன பேசுறா? எனக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையா? வா சொல்றது கேளு. வா. நான் எங்க வரல, கை விடு. அம்மா இது என்னமோ சொந்த வீடு மாதிரி இங்க நின்னு பேசாத அங்க நின்னு பேசாத சட்டம் பேசிட்டு இருக்கா. நீ வாமா. வா விடுன்னு சொல்றல்ல. நிலா நீ உள்ள போ. டேய் எதுக்குடா இப்ப சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அம்மா நான் சொல்ற பேச்சு கேளு, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருமா. உனக்கு இங்கெல்லாம் செட் ஆகாதுமா. நம்ம யாரும் வேணாம் தூக்கி போட்டு போனவ அவ வீட்டுக்கு வந்து நிக்கிற, உனக்கு அசிங்கமாவே இல்லையா? டேய் சும்மா வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காத. என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணு. பெத்த பொண்ணு கிட்ட சீ தூணு 4 வார்த்தை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட ஒரு வார்த்தை வாங்கிட கூடாதுடா. அத நீ தெரிஞ்சுக்கோ. உன் பொண்டாட்டி அன்னைக்கு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கா. நீ 4 அறை விட்டு எங்க அம்மாவை ஏண்டி இப்படி பண்ணனு அவளை கேட்காம
நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து அப்படியே அம்மா பொண்ணுன்னு கெஞ்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? அம்மா உனக்கு என்ன தெரியும்? நீ பாட்டுக்கு இப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நான் அது அவ கால்ல விழறதா? அது நீ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு கிளம்பி வந்துட்ட. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ போனதுக்கு அப்புறமா அவளை விட்டாம் பாரு ஒரு அறை. அப்படியே லாவண்யா சுருண்டு கீழே விழுந்துட்டா. எப்படி நீ எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுவேன்னு சொல்லி அடி வெளுத்து வாங்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு நான் அடிச்ச அடியில் அவ எழுந்துக்கிறதுக்கே இன்னொரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் அவட்ட நடந்திருக்கேன். ஆனா நீ என்னமோ விஜய் விஜய் இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. என்ன அப்படி பாக்குற? யாரு நீ அவளை அடிச்ச? இத நான் நம்பணும்? ஆமாமா, இதுக்கு முன்னாடிலாம் நான் கை நீட்டினது இல்லைன்னே வச்சுக்கோ. ஆனா நேத்து என்னமோ தெரியல, உன் மேல இருக்கிற பாசம் தான் நினைக்கிறேம்மா. உன்ன அந்த மாதிரி பேசினால எனக்கு வந்தது பாரு கோவம். அதான் விட்டேன் ஒரு அறை. கிழிச்ச. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க எந்த லட்சணத்துல இத்தனை வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன்னு நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அம்மா சத்தியமாமா, நம்புமா. டேய் பொய் சத்தியம் பண்ணாதடா, திங்கிறதுக்கு சோறு கிடைக்காது. இப்ப கூட நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும்டா. தேதி 5 ஆயிடுச்சுல, அம்மாவுக்கு பென்ஷன் காசு வரும், அதுல கொஞ்சமாச்சும் ஆட்டை போட்டுட்டு போலாம் தானே வந்த. ஆஹா, நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றாங்களே அம்மா. எப்படி இது? என்னடா முழிக்கிற? அதுக்கு தானே வந்த? வாய் திறந்து பதில் சொல்லு. அம்மா என்னம்மா நீ என்ன இவ்வளவு சீப்பா நினைச்சிட்ட? அம்மா பாசம் இல்லாத பையனா நானு? பணம் தேவைதான், நான் இல்லைன்னா சொல்ல. அதுக்காக பணம் மட்டும்தான் வேணும், நீ வேணான்னு நான் நினைப்பேனா? டேய் ஏமா, உனக்காக தான் நம்ம அவளை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கேன்.